வணக்கம் நண்பர்களே, நான் நடாஷா. இன்று இந்த கதையில் தன் காதலைச் சந்திக்க எல்லா எல்லைகளையும் தாண்டிச் செல்லும் ஒரு பெண்ணை பார்ப்போம். நண்பர்களே, கதையின் ஆரம்பத்தில் அனங்கா என்ற பெண் ஒரு அழகான இடத்தில் சுற்றித் திரிந்து சுற்றிலும் பசுமை நிறைந்து தன் கூடையில் செல்வத்தை ஈட்டுகிறாள். அனங்கா ஒரு காகத்தின் இறகை கண்டுபிடித்து அதை பறித்து தன் வீட்டிற்குச் செல்கிறாள். அனங்காவுக்கு 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் அனங்காவை ஏன் இவ்வளவு தாமதமாக வந்தாள் என்று திட்டுகிறார்கள். உண்மையில் அவர்கள் இருவரும் எந்த வேலையும் செய்வதில்லை. அனங்கா எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டியிருந்தது. குதிரை அனங்கா சொல்வதை கேட்பதால் வழியில் அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று அனங்கா குதிரையிடம் கூறுகிறான். அனங்கா உள்ளே சென்று இறகை முத்தமிடுகிறான். பின்னர் ஒரு அழகான இளவரசன் அவள் முன் வருகிறான். பின்னர் இளவரசன் அவளிடம் இந்த இறகை முத்தமிட்டு நான் இங்கு வந்துள்ளேன் என்று கூறுகிறான். அந்த இளவரசன் தான் ஒரு சபிக்கப்பட்ட இளவரசன் என்று கூறுகிறான். ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள நான் தடை செய்துள்ளேன் என்று கூறுகிறான். அதனால்தான் அவன் என்னை இந்த காகமாக்கினான். நான் உன்னை இங்கே பார்த்து கொண்டிருந்தேன் என்று கூறுகிறான். நீ இங்கே சோகமாக உட்கார்ந்திருக்கும்போது அனங்கா தன் அம்மாவையும் அப்பாவையும் மிஸ் பண்றேன்னு சொல்றா. அதனாலதான் சில சமயங்கள்ல சோகமா இருக்கும். இப்போ யாரோ அனங்காவை கூப்பிடுவாங்க. அவ போகச் சொல்றாங்க. இளவரசன் ஒரு பறவை மாதிரி பறந்து போயிடுவான். அனங்கா அவங்க வீட்டுக்கு வருவா. அவங்க 2 தங்கைகளும் வீட்டுக்கு வந்து யாராவது இங்க வந்திருக்கீங்களான்னு கேட்கிறாங்க. அனங்கா அவங்களை சமாதானப்படுத்துவாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போக போறோம்னு சொல்றாங்க. நீங்க எங்களோட வரீங்கன்னு கேட்கிறாங்க. அப்புறம் அனங்கா அவங்க கிட்ட நல்ல உடைகள் இல்லைன்னு சொல்றாங்க. உண்மையில் அவங்க 2 பேரும் அனங்கா தங்களோட போக விரும்பல. அப்புறம் அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. அனங்கா பிங்கை பார்த்து சிரிக்க இளவரசன் அவங்க முன்னாடி வரான். அப்புறம் இளவரசர் அனங்கா கிட்ட ஒரு நாள் ரொம்ப அழகா இருந்த ஒரு பூர்வீக இளவரசியை காட்டினதா சொல்றாரு. அவங்க கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் இருந்துச்சு. அவங்களும் திமிர் பிடித்தவங்க. நான் அவங்களை என்னை கல்யாணம் பண்ணிக்க விடாம தடுத்தேன். அவங்க மந்திரத்தை பயன்படுத்தினாங்க. நான் அவளை திருமணம் செய்து கொள்ள தடை விதித்தேன். இளவரசர் வியட்கோவை இந்த மதுவிலிருந்து விடுவிக்க விரும்பியதால் அவள் தனது மந்திரத்தால் என்னை ஒரு காகமாக மாற்றினாள். இப்போது இளவரசர் வியட்கோ இங்கிருந்து வெளியேறுகிறார். இளவரசர் வியட்கோவும் ஒரு காகமாக மாறுகிறாள். ஏனெனில் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அவளுடைய சகோதரிகள் ஒருவேளை அவள் காதலில் விழுந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கிறார்கள். அவர்கள் இருவரும் இளவரசர் வியட்கோவிடம் வெளியே செல்வதாகச் சொல்கிறார்கள். ஆனால் அவர் செல்லாமல் இளவரசர் வியட்கோ பொறாமைப்படுவதால் அங்கே ஒளிந்து கொள்கிறார். இளவரசர் வியட்கோ மீண்டும் அவள் முன் வருகிறார். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். 2 சகோதரிகளும் அவர்கள் சொல்வதை கேட்கிறார்கள். அவர்கள் இருவரும் கதவை தட்டுகிறார்கள். அப்போதுதான் இளவரசர் வியட்கோ கதவை திறக்கிறார். இளவரசர் வியட்கோ அவர்களிடம் தான் ஒரு சபிக்கப்பட்ட பறவையாகிவிட்டதாக சொல்கிறார். இளவரசர் வியட்கோ தன்னை மணக்க மாட்டார் என்றும் அவர்கள் எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டியதில்லை என்றும் 2 சகோதரிகளும் பயப்படுகிறார்கள். அவரது சகோதரி காகத்தை உடைத்தால் இளவரசர் வியட்கோ ஒரு பேயாக மாறுகிறார். இளவரசர் வியட்கோ அழத் தொடங்குவதால் அவர்கள் விசித்திரமாக சோகமாக உணர்கிறார்கள். நீங்கள் இருவரும் என்ன செய்தீர்கள் என்று அவள் கூறி வீட்டை விட்டு அழுது கொண்டு இளவரசரை தேடச் செல்கிறாள். வழியில் ஒரு மனிதன் யாரையோ பிடித்து கொண்டிருப்பதை பார்க்கிறாள். அவன் உதவிக்கு அழைக்கிறான். அவள் அங்கு சென்றதும் அனங்காவிடம் அந்த மனிதனை பிடித்து கொள்ளச் சொல்கிறாள். அவள் கயிற்றை எடுக்கச் செல்கிறாள். அவள் அந்த மனிதனை விடுவித்து அவனை விடுவிக்கிறாள். அந்த மனிதன் வந்து அனங்காவை திட்டுகிறாள். அவள் அங்கிருந்து செல்கிறாள். பின்னர் அனங்கா விடுவித்த மனிதன் அவளிடம் வருகிறான். அவன் ஒரு தவளை மனிதன். அவள் அனங்காவைச் சந்திக்கிறாள். அனங்காவும் தவளை மனிதனும் பேசுகிறார்கள். வழியில் அவர்கள் ஒரு பெண்ணை பார்க்கிறார்கள். அனங்கா அந்த பெண்ணிடம் உணவு கிடைக்க அருகில் ஏதேனும் கிராமம் இருக்கிறதா என்று கேட்கிறாள். அந்த பெண் அவளிடம் இங்கிருந்து நகரத்திற்குச் செல்ல ஒரு வழி இருக்கிறது என்று கூறுகிறாள். அனங்காவுக்கு ஏதாவது சாப்பிடக் கொடுத்து பசிக்கும்போது சாப்பிடு என்று கூறுகிறாள். இருவரும் சென்று நகரத்தை அடைகிறார்கள். அம்மா செல்கிறாள். அனங்கா தனது மூலிகையை கொண்டு ராஜ்குமாருக்கு சிகிச்சையளிக்க வந்திருப்பதாக கூறுகிறாள்.
எங்கள் மகன் ஒரு பெண்ணை திருமணம் செய்யத் தடை செய்ததாகவும் அதனால்தான் அவன் எங்கள் மகனை நோய்வாய்ப்படுத்தியதாகவும் அவனது பெற்றோர் கூறுகிறார்கள். அனங்கா ராஜ்குமாரிடம் சென்று நீர்வீழ்ச்சிகளின் நீர் தொடங்கும் இடத்திற்கு அவனை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று கூறுகிறாள். நீரூற்றுகளின் நீர் தொடங்கும் இடத்திற்கு அவளை அழைத்துச் செல்ல அவள் ராஜ்குமாரை தன்னுடன் வரச் சொல்கிறாள். ஆனால் ராஜ்குமார் பலவீனமாக இருப்பதாகவும் அவ்வளவு தூரம் நடக்க முடியாது என்றும் கூறுகிறாள். அனங்கா அவனை போகச் சொல்கிறாள். அவன் ஒப்புக்கொள்கிறான். அவள் ஒரு பாறையில் பதிக்கப்பட்ட ஒரு உலையை வைத்து பிரபலமான பாறையை எனக்கு கொடுத்து ராஜ்குமாரை சரிசெய் என்று கூறுகிறாள். ராஜ்குமார் குணமடைகிறாள். ராஜ்குமாரின் பெற்றோரும் வருகிறார்கள். ராஜ்குமார் நலமாக இருப்பதைக் கண்டு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைகிறார்கள். அதன் பிறகு ஃப்ராக்மேன் மற்றும் அனங்கா அங்கிருந்து வெளியேறுகிறார்கள். இருவரும் நடந்து செல்கிறார்கள். வழியில் ஒரு குடிசையை பார்க்கிறார்கள். ஃப்ராக்மேன் அவர்களை அங்கிருந்து வெளியேறச் சொல்கிறார். ஆனால் அனங்கா அதற்கு உடன்படவில்லை. நாங்கள் நல்லவர்கள், நாங்கள் பயப்பட தேவையில்லை என்று கூறுகிறாள். அனங்கா கதவை தட்டுகிறாள். ஃப்ராக்மேன் ஒரு தவளையாக மாறுகிறார். ஒரு வயதான பெண் கதவை திறக்கிறாள். வயதான பெண் அவனை உள்ளே அழைத்துச் செல்கிறாள். ஃப்ராக்மேன் ஒரு தவளையாக மாறி உள்ளே வருகிறாள். வயதான பெண் அனங்காவுக்கு உணவு கொடுக்கிறாள். அனங்கா வயதான பெண்ணுக்கு தனது உணவை கொடுக்கிறாள். அவள் அவனிடம் எல்லாவற்றையும் சொல்கிறாள். வயதான பெண் அவனை தூங்கச் சொல்லி தன் மந்திரத்தால் அவனை தூங்க வைக்கிறாள். அப்போதுதான் அந்த மூதாட்டி சூனியக்காரியாக மாறுகிறாள். சூனியக்காரியின் மகள் அவளை பார்க்க வருகிறாள். அவள் தன் தாய்க்கு ஒரு இதயத்தை கொடுத்து அந்த இதயத்தில் உயிர் இருப்பதால் அதை மறைக்கச் சொல்கிறாள். அவளுடைய அம்மா கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறாள். யாரும் செல்ல முடியாத இடத்தில் அதை மறைப்பாள். அவள் அதை ஒரு பாவியுடன் மறைப்பாள். ஒரு ராஜாவின் மனதை அவள் இதயத்தில் எடுத்துக்கொண்டதாகவும் இப்போது அவள் அவனை மணக்கப் போவதாகவும் அவள் தன் தாயிடம் கூறுகிறாள். பிறகு நாம் இருவரும் சேர்ந்து இந்த ராஜாவை ஆளுவோம். அவள் அங்கிருந்து வெளியேறுகிறாள். தவளை இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது. அவன் மறுபுறம் இருக்கிறான். காலையில் அனங்க அங்கிருந்து புறப்பட தயாராகிறாள். கிழவி அவனை தங்கச் சொல்கிறாள். பிறகு அனங்க, நீ பார், நான் போக வேண்டும் என்று கூறுகிறாள். கிழவி அனங்கவுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கிறாள். அனங்க அங்கிருந்து கிளம்புகிறாள். சிலர் ஒரு ஆணை வைத்திருப்பதை அனங்க பார்க்கிறாள். அனங்க இந்த அடிமையையும் மனிதனையும் விடுவிக்கிறாள். எல்லா ஆண்களும் அங்கு செல்கிறார்கள். அவர்கள் அனங்கனையும் அந்த மனிதனையும் பிடிக்கிறார்கள். வயதான பெண் சாப்பிட கொடுத்த ரொட்டியை இந்த மக்கள் அனங்கனிடமிருந்து பெறுகிறார்கள். பின்னர் அவர்கள் அதை உடைத்து சாப்பிடத் தொடங்குகிறார்கள். அப்போதுதான் அந்த கற்கள் அமர்ந்தன. அப்போது அனங்கா, ராஜ்மஹாலின் சமையல்காரர்கள் இந்த இறைச்சியை அங்கே சமைக்கவில்லை என்பதை காண்கிறான். அங்கு ராஜ்மஹாலின் வீரர்கள் இன்று மாலை ராஜ்குமாரும் ராஜ்குமாரியும் திருமணம் செய்து கொள்ளப்போவதாக அறிவிக்கிறார்கள். ராஜ்குமாரை சூனியத்தால் மயக்கி ஃப்ராக்மேனுடன் ராஜ்மஹாலுக்கு வந்த அதே ராஜ்குமாரி தான். அங்கு அனங்கா ராஜ்குமாரிக்கு பூக்களை கொடுத்து இந்த பூக்களை ராஜ்குமாரிடம் கொடு என்று கூறுகிறாள். அனங்கா ராஜ்குமாரை அறிந்திருப்பதால் அவரை சந்திக்க விரும்புவதாக கூறுகிறாள். ராஜ்குமாரி அதற்கு சம்மதித்து நாளை விடியற்காலையில் 1 மணி நேரத்திற்கு முன்பு நீங்கள் தோட்டத்திற்கு வந்து ராஜ்குமாரை சந்திக்கலாம் என்று கூறுகிறாள். அனங்கா மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். பின்னர் ராஜ்குமார் வேட்டையிலிருந்து திரும்பும்போது ராஜ்குமாரி ரோஜாவால் ராஜ்குமாரின் முகத்தை சுத்தம் செய்கிறாள். ராஜ்குமார் மயக்கமடைகிறார். பின்னர் அனங்கா ராஜ்குமாரை சந்திக்க வருகிறார். அனங்கா ராஜ்குமாரிடம் பேசுகிறார். ஆனால் ராஜ்குமார் மயக்கமடைந்து அவளிடம் எதுவும் சொல்லவில்லை. அனங்கா அழத் தொடங்குகிறார். பின்னர் ராஜ்குமாரி வந்து, உன்னுடையது முடிந்துவிட்டது. அனின்கா ஃப்ராக்மேனிடம் வந்து அழத் தொடங்குகிறார். ஃப்ராக்மேன் அவளிடம், அவள் தலை சரியாகிவிடும், உன்னை வரவேற்கிறேன், நாம் நிச்சயமாக ஒரு வழியை கண்டுபிடிப்போம் என்று கூறுகிறான். பின்னர் இளவரசன் எழுந்திருக்கிறான். அனின்கா அவர்களுக்காக கொண்டு வந்த இலைகளை பார்க்கிறார்கள். ஃப்ராக்மேன் அனின்காவுக்கு ஒரு வழியை காட்டுகிறார். இன்று சூனியக்காரியின் இரவு. இரவில் தீய சக்திகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஆனால் இந்த தீய சக்திகளும் சிலருக்கு குறைவான சக்தி வாய்ந்தவை. அவற்றைத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும். ஃப்ராக்மேன் அனின்காவை ஒரு குகையில் சந்திக்கச் சொல்லி அனின்கா தனியாக அங்கு செல்ல வேண்டியிருக்கும் என்றும் எப்படியாவது இந்த சிவப்பு இதயம் உடைக்கப்பட வேண்டும் என்றும் கூறுகிறார்.
அனின்கா குகைக்குச் செல்கிறார். அங்கே அனின்கா வெள்ளை ஆடைகளை அணிந்த பல ஆன்மாக்களை பார்க்கிறார். அனின்கா நடந்து செல்கிறார். அங்கே அவர் அவளுக்கு அந்த சிவப்பு இதயத்தை காட்டுகிறார். அங்கே அந்த இதயத்திற்கு அருகில் ஒரு பாம்பையும் காட்டுகிறார். எப்படியோ அனின்கா அந்த இதயத்தை எடுத்துக்கொள்கிறார். அந்த சூனியக்காரி அங்கே வந்து அன்னின்காவிடம் இந்த இதயத்தை எனக்கு கொடுக்கச் சொல்கிறாள். நான் உனக்கு இளவரசனையும் சூனியக்காரியையும் தருவேன் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். அன்னின்கா மகிழ்ச்சியாகி இந்த இதயத்தை சூனியக்காரிக்கு கொடுக்க முன்வருகிறாள். ஆனால் ஒரு ஆவி அதை தொடும்போது அதை சூனியக்காரியிடம் கொடுக்க அவள் முன்னோக்கி நகர்கிறாள். ஆனால் ஒரு ஆவி அதை தொடும்போது இதயம் கீழே விழுந்து உடைகிறது. சூனியக்காரி எரிந்து அழிக்கப்படுகிறாள். இளவரசர் வேட் இந்த சூனியத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார். அதே நேரத்தில் ஃப்ராக்மேன் அனங்காவிடம் அந்த இதயத்தை அவளுக்கு கொடுக்காமல் சரியானதைச் செய்தீர்கள், அது அவளுடைய வாழ்க்கை என்றும் அதை உடைத்து நீ அவளையும் கொன்றாய் என்றும் கூறுகிறார். அனங்கா மிகவும் மகிழ்ச்சியடைகிறாள். மறுபுறம் இளவரசர் அனங்காவை பற்றி கேட்டு அவளை தேடிச் செல்கிறார். பின்னர் சூனியக்காரியின் தாய் அங்கு வருகிறார். இந்த கண்ணாடி இதயத்தின் சக்தி உங்களிடம் இருப்பதாக அவள் அனங்காவிடம் கேட்கிறாள். ஆனால் அனங்கா அவளிடம் எதுவும் சொல்லவில்லை. அவள் தனது வடிவங்களால் அனங்காவை கொல்கிறாள். அனங்காவின் முகத்தில் ஒரு சிறிய அடையாளமும் இடப்படுகிறது. பின்னர் இளவரசன் அங்கு வருகிறார். சூனியக்காரி தனது மந்திர சக்தியை இளவரசனை நோக்கி வீசுகிறாள். ஆனால் அந்த சக்திகள் இளவரசனின் வாளுடன் மோதி சூனியக்காரியை அழிக்கின்றன. மேலும் சூனியக்காரி அவளுடைய சொந்த தீய சக்திகளால் அழிக்கப்படுகிறாள். பின்னர் ஃப்ராக்மேன் அங்கு வந்து ராஜ்குமாருக்கு ஒரு மந்திர நீரை கொடுக்கிறார். ராஜ்குமார் அனங்காவின் முகத்தில் தண்ணீரை தெளிக்கிறார். அனங்கா மீண்டும் சுயநினைவு பெறுகிறார். ராஜ்குமாரை பார்த்து அனங்கா மிகவும் மகிழ்ச்சியடைகிறாள். ஃப்ராக்மேன் ராஜ்குமாரிடம் அனங்கா உங்களுக்காக நிறைய செய்திருப்பதாகச் சொல்கிறார். இதைச் சொல்லி அவர் ஃப்ராக்மேனையும் சைனிக்கையும் தனியாக விட்டுவிட்டு கதையின் முடிவில் அனங்காவின் 2 சகோதரிகள் உணவுக்காக சண்டையிடுவதை பார்க்கிறோம். நண்பர்களே, இத்துடன் நம் கதை முடிகிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.